என் அருமை தகப்பன்மாரே, இன்று தகப்பன்மார் தினம். இந்த நாளிலும் நமது பரம தகப்பனை நினைவு கூறுகிறேன். அவர் மனித ரூபம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே அவதரித்து தம்முடைய இரத்தத்தை நமக்கு பலியாக சிந்தி தமது பெயரை, புகழை, கீர்த்தியை நமக்காக தியாகம் பண்ணி, ஏன் அவருடைய உயிரையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை நாம் வாழும்படியாக ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தம் நாம் பிழைக்கிறோம், நாம் வாழ்கிறோம், நாம் பலனை அனுபவிக்கிறோம். ஆகவே அவருடைய தியாகத்திற்கு பலனாக அவர் உயிரோடு எழும்பினார். ஆனால் அவருடைய சரிதை முடியவில்லை. அவருடைய தியாகத்திற்கு பலனாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவருக்கு எல்லா பெயருக்கும் மேலான பெயரை சர்வ வல்லவர் கொடுத்தார். அவர் பரலோகம் ஏறி சென்றார் என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பெயரையும் அவரையும் அவர்களுடைய இருதயத்திலே சுமக்கிறார்கள். அதே போல என் அன்பு தகப்பன்மாரை, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருக்காக உங்கள் ஜீவனை கொடுத்து பரிசுத்தமாய் வாழும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்கள் ஜீவனையே தியாகம் செய்து உங்களுடைய உழைப்பின் மூலமாக அவர்களை பராமரிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்களுக்கும் நற்பெயரும் நற்கீர்த்தியும் கொடுப்பார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளும், உங்களுடைய ஆன்மீக பிள்ளைகளும் மற்றவர்களும் உங்களை இருதயத்திலே சுமந்து கொண்டு அன்பை காட்டும்படி செய்வார். அதன் பலனை இன்று முதல் நீங்கள் அனுபவிப்பீர்களாக. பாக்கியத்தோடும் பலனோடும் பாக்கியம் மிகுந்த தகப்பனாக வாழும்படி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இறைவனை வேண்டுகிறேன். God bless you.